டே 1 நான் பதிவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நமக்கு தகவல் வந்துச்சு, நீங்கள் நம்ம அணியில் வந்துடுங்க, நம்ம லட்சியம் தோக்கடிக்கணும், நீங்கள் தனியாக இருந்தால் முடியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்தா முடிச்சு விட்றலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் என்னென்ன பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு அப்போ விஜய் அதை நோக்கி நகர்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல் நாளே பேசுகிறாரு, பவன் கல்யாண் பேசியிருக்காரு, பாஜகவில் பல தலைவர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக வரும்பொழுது பொதுக்கூட்டத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற ரீதியில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பார்த்தீங்களா சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. கரூர் விவகாரத்திலையும் விஜய்க்கு ஆதரவாக தான் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதுதாங்க விஜய் மனசையே மாத்துச்சு. நீங்கள் இன்றைக்கி தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டு வராங்க, 3 பேர் வந்தோன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க. கொடி பிடிச்சவங்க யாருமே தாவேக்க தொண்டர்கள் கிடையாது, எல்லாமே அதிமுக செட் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் தலைவனை நாசம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கை கொடுக்குறாரு எடப்பாடி. அவர் ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க. நம்ம போய் கொடி பிடிச்சி போய் நிற்போம், நான் எப்படியே தலைவர் அங்கே தான் போகிறாரு, நம்ம இப்போவே நிற்போன்னு. இப்போ கூட்டணி எதுவும் பேசி முடிக்கல, தலைமைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. தொண்டர்கள் தன்னிச்சையாக போயிட்டு இந்த மாதிரி அடுத்த கட்சி கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி நடந்துருக்கு. இப்போ 96 கலைஞர் இது பண்ணுவோம், காங்கிரஸ் வெளியில் வருது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் எல்லாருமே, அதாவது டிஎம்சியாக பிரியல, ஆனால் காங்கிரஸ் சார் எல்லாருமே திமுக ஆதரவு. அன்றைக்கி நைட்டு இவர் அடின்னு அடிக்கிறாங்க, இவர் தப்பிச்சு விட்டா போதுன்ற மாதிரி சென்னைக்கு வராரு, பேட்டி கொடுக்கல, அது ஒரு பெரிய பிரச்சனை மாறுது. சிஎம்ஏ அங்கே போகிறாரு, போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. இவருக்கே எப்படி இருக்கும், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்ற பயம்லாம் இருக்கும். காலையில் எடப்பாடி வராரு, பேட்டி எடுக்கும்போது அவர் பங்குக்கு அவர் போட்டு அடிப்பார், சாத்துவாருன்னா எல்லாரும் மைக்க நிட்டுறாங்க. அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். என்ன நடந்துச்சு, அவர் என்ன மனநிலையில் இருப்பார், நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, தப்பு 2 சைடு தான் நடந்திருக்கு, இவர் ஒருத்தர் மட்டும் எப்படி பொறுப்பாக்குவீங்க எல்லாம் பேசும்பொழுது தொண்டர்கள் எப்படி இருக்கும், விஜய்க்கே எப்படி இருக்கும். மத்தியானம் அண்ணாமலை இன்னும் ஏறி அடிக்கிறார், போலீஸ் என்னென்ன தப்பு பண்ணிச்சு கொண்டு ஏறி அடிக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் என்டிஏ மேலேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பரவலாக இப்போ போய் எங்கே போயிடனாலும் பேசி பாருங்க, ஒரே பேச்சு, என்னையா விஜய் போறாராம, பெரிய கூட்டணி ஆகுது போல, இவங்க கண்டம் போல. இந்த பேச்சுவார்த்தை எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா, டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ அதிமுகவோடு விஜய் போய் இணைஞ்சாருன்னா பெரிய பலமான ஒரு கூட்டணியாக மாறும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பாஜகவை ஏற்கனவே எதிர்த்து இருக்காருல்ல, அப்புறம் எப்படி போய் சேருவார் அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லாரும் பரதேசிகள் கட்சின்னு சொன்னார் கலைஞர். 99 எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாரா இல்லையா. இன்னைக்கு உட்காந்து திருமாவளவன் சங்கிகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அதெல்லாம்ன்றார். அன்றைக்கி எங்கே போனீங்க? மோடியெல்லாம் ஒரு காலத்தில் சந்திச்சவர் தானே விஜய். அதனால் பொது எதிரியை வீழ்த்தணும். இன்றைக்கி நான் தனியாக நின்னா என்னை அழித்தொழித்து விடுவார்கள், கரப்பாம்பூச்சி நசுக்கிறமா நசிக்கிடுவாங்க. என்னை இந்த அளவுக்கு பாடுபடுத்தின திமுகவை, இந்த அரசை வீழ்த்துறன்றதான் என்னுடைய முதல் லட்சியம். அதற்கு அதே லட்சியத்தோடு இயங்குகிற அதிமுகவோட நான் கைகோர்க்கிறேன். இந்த விபத்து ஏற்பட்ட பிறகுதான் விஜய்க்கு கலா யதார்த்தம் புரிந்தது. நம்மள இந்த அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன போலீஸ் கேஸுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் துடிக்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, அந்தியூர் காட்டில் இருக்காரா, அமேசான் காட்டில் இருக்காரா, எங்கே இருக்காருன்னு தெரியல. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் அவர்கள். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைத்து விட்டதாக தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை உறுதி செய்யும் விதமாக இபிஎஸும் கூட தன்னுடைய பரப்புரையில் அதை பேசியிருக்காரு. கொடி பறக்குதா, அப்புறம் புள்ளியார் சுழி போட்டாச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சார் நடந்துட்டுருக்கு தமிழக அரசியல் களத்தில்? கரூர் நிகழ்ச்சிக்கு முன், கரூர் நிகழ்ச்சிக்கு பின் அப்படின்னு இந்த அரசியலை 2ஆக பிரிச்சுக்கலாம். அதில் ஒன்று, தாவேக்காவை விஜய் ஆரம்பித்த பின் அவர் கட்சி சிறப்பாக இயங்கும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, முதன்மை சக்தி நாங்கள் தான் என்ற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருந்தார். அதில் உச்சகட்டத்துக்கு அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் இந்த மாதிரிலாம் பேசலாம் பார்த்தோம். ஆனால் இவர்கள் கட்சி அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அமைப்பு இல்லை அப்படின்றத பல தடவை சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2வது, இவருடைய கூட்டத்தில் இவர் பரப்புரைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு பரப்புரை செய்யாமல் இந்த மாதிரி ரோட் ஷோ இதெல்லாம் நடத்துகிறப்போ நம்மளை மட்டும் ஆட்கள்லாம் சொன்னோம், ரோட் ஷோ பண்ணாதீங்க, இது உங்களுக்கு பேசுறதுல சிக்கல், அதை மறைக்கிறதுக்கு ரோட் ஷோ பண்ணுறீங்கன்னு. கடைசியில் அது விபத்தில் போய் முடிஞ்சிச்சு. விபத்துக்கு யார் காரணம்? கோர்ட்டில் இப்போ இருக்குது, அரசா விஜயான், இது ஒரு பாட்டு. ஆனால் இந்த விபத்து ஏற்பட்ட பிறகுதான் விஜய்க்கு கலா யதார்த்தம் புரிந்தது. நம்மளா இந்த அளவுக்கு இல்லை, ஒரு சின்ன போலீஸ் கேஸுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் துடிக்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு,
இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்தியூர் காட்டில் இருக்காரா, அமேசான் காட்டில் இருக்காரா, எங்கே இருக்காருன்னு தெரியல. மற்ற நிர்வாகிகளும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. ஒரு மாவட்ட செயலரை கைது பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்துக்கு கைதுன்றது வாழ்க்கையில் புதுசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு தார்மீக ரீதியாக ஒரு ஆதரவு, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்குறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, செலவுக்கெலாம் காசு இல்லையா, இருந்தாங்க இந்த மளிகை சாமான் அந்தாம்மா இது பார்த்துக்குமா, அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம், உள்ள நம்ம ஆள்லாம் இருக்காங்க சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு வழக்கறிஞர்கள் டீமு அடிக்கடி போய் மனு போட்டு பார்க்குறது எல்லாம் பண்ணுறது, விரைவில் அவரை வெளியில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு, அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை விட்டணும். இது எல்லாம் பண்ணால் அந்த குடும்பம் தைரியமாக இருக்கும். 119 மாவட்ட செயலாளர் 2 பேர் உள்ளே போயிருக்காங்க. மீதி ஆளுங்கள்லாம் போய் பார்த்து எல்லாம் பண்ணுமா வேணாமா? யாருமே இல்லை, தலைமறைவு. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது விஜய்க்கே ஒரு விதமான பயம், நம்மளை போட்டு 41 பேர் இந்த விபத்தில் நம்மளை ஏதாவது பெருசாக பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பயம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு, அதையும் அவருக்கே கேட்க தெரியல. உடனடியாக என்ன பண்ணோம், கூப்பிட்றா எல்லா அதாவது 2 அணி வச்சுக்கிறாங்க, இவங்க மட்டும்தான். மற்ற கட்சியில் கூட வழக்கறிஞர் அணின்னு வச்சுருக்காங்க. இங்கே வழக்கறிஞர் அணி, சட்ட நிபுணர் குழு அணியா, 2த்தையும் கூட்டு. யார்? நிர்மல் கூட்டு வா, எல்லாத்தையும் உட்கார வை, என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சிபிஐ கேட்டு போகலாம், எப்படி போகலாம், ஹைகோர்ட்டில் போடலாம், அங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இது வழி. அந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, வெறும் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டு. மாவட்ட செயலாளருங்க அவங்களுக்குள்ளேயே பேசி கலைஞ்சாங்க, வேறு என்ன பண்ணாங்க? நீங்கள் தலைமை போட்டால் தானே உத்தரவு போட முடியும். மாவட்ட செயலாளர் போய் வழக்கறிஞர் அணி, இன்னொன்று வழக்கறிஞர் அணின்றது இவர்களது ஒன்றும் பெரிய இது கிடையாது. புஷியானது நியமிச்சா எப்படி இருக்கும், அதனால தான் எகிர்றாங்க. சரி, இதெல்லாம் பண்ணாங்களான்னு பார்த்தா பண்ணல. தனியார் இந்த பாதிக்கப்பட்டவங்க தான் இங்கே போட்டு அங்கே போட்டு சிபிஐ வழக்கு போயிருக்காங்க. அப்போ விஜய் சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நக்கீரனில் வந்துட்டு பாருங்கள். இதை நான் டே 1 நான் பதிவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், நமக்கு தகவல் வந்துச்சு, போட்டேன். நான் யாருன்னு போட வேணான்ட்டு நான் போடல, நடக்குது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு 5 நாள் கழித்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் நியூஸ் 18 இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு போட்டாங்க. எனக்கு தொடர்ச்சியாக தகவல் வரதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நக்கீரனில் கிட்டத்தட்ட நான் சொன்னதை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவர் காண்டாக்ட் பண்ணுறாரு, உடனே அந்த டீம் வந்துடுது, எல்லாம் பண்ணித்தரோன்ட்டு பேசுகிறாங்க. நீங்கள் நம்ம அணியில் வந்துடுங்க, நம்ம லட்சியம் தோக்கடிக்கணும், நீங்கள் தனியாக இருந்தால் முடியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்தா முடிச்சு விட்றலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் என்னென்ன பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு அப்போ விஜய் அதை நோக்கி நகர்கிறார். இதில் விஜய் கூட ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல் நாளே பேசுகிறாரு ஒரு ஆறுதலுக்கு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒட்டி பேசுகிறாரு. பவன் கல்யாண் பேசியிருக்காரு, பாஜகவில் பல தலைவர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக வரும்பொழுது பொதுக்கூட்டத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற ரீதியில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பார்த்தீங்களா சார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த கரூர் விவகாரத்துலேயும் விஜய்க்கு ஆதரவாக தான் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதுதாங்க விஜய் மனசையே மாற்றுச்சு. நீங்கள் இன்றைக்கி தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டு வராங்க, 3 பேர் வந்தோன்னே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க, இவங்கெல்லாம் அதிமுக காரணிங்க, நீங்கள் 30 பேர் வராங்களா நேற்று. ஆனால் அதில் அந்த கொடி பிடிச்சவங்க யாருமே தாவேக்க தொண்டர்கள் கிடையாது, எல்லாமே அதிமுக செட் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அன்றைக்கி 3 பேரை சொன்னீங்க, நேற்று 30 பேர் வந்துட்டான், நாளைக்கு அது 300 பேராக மாறும், என்ன பண்ணுவீங்க? அவனை பொறுத்த வரைக்கும் தலைவனை நாசம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கை கொடுக்குறாரு எடப்பாடி, அவரை ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க. நம்ம போய் கொடி பிடிச்சி போய் நிற்போம், நான் எப்படியே தலைவர் அங்கே தான் போகிறாரு, நம்ம இப்போவே நிற்போன்னு எல்லாரும் விதவிதமாக இருப்பாங்க. அதில் ஒரு செட்டு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகணும், நம்ம ஏரியாவுக்கு வராரு, நம்ம கொடியை காமிச்சு நம்ம இது பண்ணணும்னு வருவாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி தேர்தலில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு சார், புதுசாக இருக்குது எல்லாமே. இப்போ வந்து கூட்டணி எதுவும் பேசி முடிக்கல, தலைமைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, தொண்டர்கள் தன்னிச்சையாக போயிட்டு இந்த மாதிரி அடுத்த கட்சி கூட்டத்தில் கலந்துக்குவாங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ 96 கலைஞர் இது பண்ணோம், காங்கிரஸ் வெளியில் வருது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் எல்லாருமே, அதாவது டிஎம்சியாக பிரியல, ஆனால் காங்கிரஸ் சார் எல்லாருமே திமுக ஆதரவு, நம்ம திமுகவோட ஒன்றாகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு. அதனால் அதெல்லாம் 2011 தேமுதிகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஒரு சந்தோஷமாக எல்லாருமே போனதெல்லாம் பார்த்தோம். அதனால் அதெல்லாம் வரும். இது ஒரு பெரிய கஷ்டத்தில் கை கொடுத்ததில்ல. நீங்கள் அன்றைக்கி நைட்டு இவர் அடின்னு அடிக்கிறாங்க, இவர் தப்பிச்சு விட்டா போதுன்ற மாதிரி சென்னைக்கு வராரு, பேட்டி கொடுக்கல, அது ஒரு பெரிய பிரச்சனை மாறுது. சிஎம்ஏ அங்கே போகிறாரு, போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, ஐயோ ஐயோ, இவருக்கே எப்படி இருக்கும், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்ற பயம்லாம் இருக்கும். காலையில் எடப்பாடி வராரு, பேட்டி எடுக்கும்போது அவர் பங்குக்கு அவர் போட்டு அடிப்பார், சாத்துவாருன்னு தான் எல்லோரும் மைக்க நிட்டுறாங்க.
அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். என்ன நடந்துச்சு, அவர் என்ன மனநிலையில் இருப்பார், நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, தப்பு 2 சைடும் தான் நடந்திருக்கு, இவர் ஒருத்தர் மட்டும் எப்படி பொறுப்பாக்குவீங்கலாம் பேசும்பொழுது தொண்டர்கள் எப்படி இருக்கும், விஜய்க்கே எப்படி இருக்கும். அதனால தான் அவர்கள் எடப்பாடியை ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. மத்தியானம் அண்ணாமலை இன்னும் ஏறி அடிக்கிறார், போலீஸ் என்னென்ன தப்பு பண்ணிச்சின்னு முதல் கொண்டு ஏறி அடிக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் என்டிஏ மேலேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. பரவலாக இப்போ போய் எங்கே போயிடனாலும் பேசி பாருங்க, ஒரே பேச்சு, என்னையா விஜய் போகிறாராமே, பெரிய கூட்டணி ஆகுது போல், இவங்க கண்டம் போல், இந்த பேச்சுவார்த்தை எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா, டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ மக்களும் அதற்கு கிட்டத்தட்ட தயாராகிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் கேட்குறாங்க, என்னங்க அவர் போனார்னா பிஜேபியில் திட்டினார், இது பண்ணார். அதான் இந்த ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே. இப்போது அதிமுகவோடு விஜய் போய் இணைஞ்சாருன்னா பெரிய பலமான ஒரு கூட்டணியாக மாறும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து பாஜகவை ஏற்கனவே எதிர்த்து இருக்காருல்ல, அப்புறம் எப்படி போய் சேருவார் அப்படின்ற ஒரு கேள்வி. பண்டார பரதேசிகள் கட்சின்னு சொன்னார் கலைஞர். பெரியாருடைய வழித்தோன்றல்கள், பெரியாருடைய கண்ணீர் துளிகள் தான் திமுகவாக 49 உருவாச்சு. அப்படிப்பட்ட திமுக சனாதன எதிர்ப்பு இந்த இதிலெல்லாம் ரொம்ப உறுதியாக இருந்தவர்கள், இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம். நாங்கள் ஒரு கருப்பு கம்யூனிஸ்டுகள்னு சொன்னாங்க. நான் வந்து பெரியாரை மட்டும் அண்ணாவையும் சந்திக்க திராவிட்டால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் அப்படின்லாம் கலைஞர் சொன்னார். 99 எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாரா இல்லையா? அது நீங்கள் என்ன காரணம் சொன்னார், ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னாரு. பார்ட்டி கூட்டணி வச்சதா இல்லை விஜய் வாஜ்பாய் கூட மட்டும் கூட்டணி வச்சாங்களா? கட்சி கூட தானே கூட்டணி வச்சாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், வாஜ்பாயை வந்து சொல்லணும் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னாரு. அப்போ ராங் பார்ட்டி கூட என் கூட்டணி வச்சிங்க, 5 வருஷம் கூட இருந்தாங்கல்ல. கோத்ரா கலவரம், எப்பேற்பட்ட கலவரம், உலகமே இந்தியாவை வந்து இதாக பார்த்துச்சு. வாஜ்பாயே நொந்து போனார், எந்த முகத்தை வச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு போவேன், இந்த மாதிரி இது என்னுடைய இதில் நடக்குது. அப்படிப்பட்ட இதுக்கு வந்து வாய்மூடி மௌனியாக இருந்தாங்க. இவர் திருமாவளவன் எல்லோரும் மௌனியாக இருந்தாங்க. இன்றைக்கி உட்காந்து திருமாவளவன் சங்கிகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அதெல்லாம்ன்றார். அன்றைக்கி எங்கே போனீங்க? அன்றைக்கி அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்ற மாதிரி தானே பார்த்தீங்க. நீங்கள் அந்த கூட போகலன்னா நீங்கள் விமர்சிக்கிறது இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் விமர்சித்தாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை வேறு யாரும் போகாத விமர்சித்தா பரவாயில்ல. நீங்களும் போனவங்க தானே. இன அழிப்பு நடந்த பொழுது ராஜபக்சே ஒரு கூட்டம் நடத்துகிறார், இவங்க எல்லாம் இலங்கைக்கு போயிருக்காங்க. ராஜபக்சே இதில் கலந்துட்டவங்க தானே, அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கினவங்க தானே. உண்மையிலேயே கோபம் இருந்தானே பண்ணுவீங்க, கூட்டத்துக்கு போக மாட்டீங்க, கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க, நேர்லேயே சொல்லிட்டு வருவீங்க, நீங்கள் எங்கள் மக்களை கொன்னவங்க, உங்ககிட்ட நான் எப்படிங்க கை நீட்டி வாங்குவேன். ஒரு ஜனாதிபதின்ற முறையில், நான் ஒரு எம்பின்ற முறையில் நான் இதுக்கு வந்திருக்கேனே தவிர மனசார நான் உங்களை வெறுக்கிறேங்கன்ட்டு வருவாங்க. சிரிச்சுக்கிட்டே வாங்கினாங்க எல்லாரும், உண்டா இல்லையா? அப்புறம் என்ன நீங்கள் மற்றவங்கள பேசுகிறீங்க அப்படின்னு அவர் செய்யாத செஞ்சிட்டாரு. இப்போ தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் முதல்ல கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. கொள்கைன்னா அதை இங்கே கொஞ்சம் எடுத்து அங்கே கொஞ்சம் எடுத்து திமுகவில் கொஞ்சம் எடுத்துக்க, அதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டு இதான் கொள்கை. பாதி மேலே திமுகவில் இருக்கிறது தான் தீர்மானம், அங்கேருந்தே எடுத்துக்கிட்டு அதையே போட்டுடுறது. அப்போ இவங்களுக்கு என்ன பிஜேபி மேலே பெரிய இது இருக்கும். மோடியெல்லாம் ஒரு காலத்தில் சந்தித்தவர் தானே விஜய். அதனால் பொது எதிரியை வீழ்த்தணும். இன்றைக்கி நான் தனியாக நின்னா என்னை அழித்தொழித்து விடுவார்கள், கரப்பாம்பூச்சி நசுக்கிறமாக நசுக்கிடுவாங்க. என்னை இந்த அளவுக்கு பாடுபடுத்தின திமுகவை, இந்த அரசை வீழ்த்துன்றதான் என்னுடைய முதல் லட்சியம். அதற்கு அதே லட்சியத்தோடு இயங்குகிற அதிமுகவோட நான் கைகோர்க்கிறேன். என்னுடைய லட்சியம், முதல் லட்சியம் இது பண்ணாதான் மற்றதெல்லாம் அப்புறம். அப்படின்னா யார் மறுக்க போகிறா? யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக மாறும். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் சேருது, இந்த பிரச்சாரத்தில் அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டம், அவர்களுக்கு தொண்டர் கூட்டம் சேருது. ஆனால் வாக்கு சதவீதம் இன்னும் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இப்போ அதிமுகவோடு இவர் கூட்டணி சேர்ந்தால் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இவங்களுக்கு உயரும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு பொதுவாக எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 15. அதிமுகவுக்கு 39% என்டிஏ கூட்டணிக்கு இருக்கா இல்லையா? 15 39 54. இவர்களுக்கு எவ்வளோ இருக்குது? 45 வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி மற்ற விஷயங்கள் 45 இவங்களது கிடையாது. திமுக 26, மற்ற கட்சிகள்லாம் 7 3 2 1 தான். இது போக ஒரு அலை, அந்த அலையில் விஜய் ரசிகர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அலையில் பொதுவான மக்கள் இருக்காங்களே, ஒளியணுண்டா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம், சிஏஏ, வேளாண் சட்டம், அது இது ஒளிஞ்சினுண்டாகும், அடிமை. அது அப்படி போட்ட பொதுமக்கள் ஓட்டு இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு. இப்போ அந்த டீம் எல்லாமே கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, அதை அது அப்படி இன்னொன்று ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கும், இவங்க கூட்டணி பெரிய கூட்டணியாம ஜெயிச்சிருவாங்களாமே அப்படின்னு. ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிற மனப்பான்மை உள்ள மக்கள் இருக்காங்க. அது உளவியல் தாக்கம்.
எப்படி 11% திடீர்னு பாஜக வந்துச்சு? அது ஒரு வகையான உளவியல் தாக்கம். இப்போ போய் பாஜக தனியாக நின்னா 4% வராது. ஆனால் அந்த நேரத்தில் பாஜக அவர் தான் இது டிவியில் கீவிலெலாம் போட்டு டிஎம்கே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணுன்ட்டு இவர்களே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு 6 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. இதுதான் 2வது இடம். இத்தனை பர்சன்டேஜ்னா ஜனங்க போட்டாங்க. இப்போ போய் நிற்க சொல்லுங்கள், 4% வருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு உளவியல் தாக்கத்தில் வர்ற வாக்குகள் எல்லாம் சேர்த்தா இவர்கள் 55% மேலே வாங்குவாங்க வச்சுக்கோங்க. இவங்க கதி இன்னும் அவன் யோசிச்சு பாருங்கள். 2011 கதை தான். தாவேகா, அதிமுக, பாஜக இந்த கூட்டணி சேர்ந்தால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு, பெரிய பின்னடைவு, சாதாரண பின்னடைவு இல்லை. அநேகமாக பாஜக இது அதிமுக 140 இடம் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி பிரச்சனை வராது. அடுத்து இவங்களுக்கு 40 50 கொடுத்தாங்கன்னா ஒரு 90% ஜெயிப்பாங்க. 40 சீட் ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க. செகண்ட் பிளேஸு எதிர்கட்சி தலைவர். அடுத்து பாஜக ஒரு 30 25 நிற்கிது, ஒரு இல்லை 20 நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 15 வராங்கன்னா அவங்க இது பாமக இது மாதிரி. இங்கே இது எல்லாரும் பிரிஞ்சு போனால் கூட்டணியிலேருந்து எல்லாருமே பெரும் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் இந்த சைடு ஏறிடும். அப்போ இங்கே 15 20ன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இதை கூட வர முடியாது. திமுக ஒவ்வொரு தடவையும் ஆட்சி இழக்கும் பொழுது எதிர்கட்சி அந்தஸ்தையும் சேர்த்து தான் இழக்கும். அது வரலாறு, நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்துக்கோங்க. அதனால் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் இப்போ இவ்வளோ தனியாக இருந்தால் இவ்வளோதுன்னா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் பேசுவாங்க, விஜய் வாழ்த்தி பேசுவாங்க. விஜய் போயிட்டு ஒரு 10 15 கூட்டம் மட்டும் கலந்துக்கிட்டு ஒரு 2 3 மாநாட்டில் கையை பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் முடிஞ்சிச்சு கதை. அதனால் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும். இது வரைக்கும் 75% எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த கூட்டணிக்கு இசைவு கொடுத்துட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு 25% மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. எனக்கு நான் அறிந்த வரையிலும், நான் பார்த்த வரையிலும், நான் யோசிக்கிற வரையிலும் விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லை. தனியாக இனிமேல் நிற்க முடியாது. நாளைக்கே நின்று இது பண்ணினா உங்கள்கிட்ட டிஎம்கே எதிர்க்க முடியாது, கூடவே ஏடிஎம்கே சேர்த்து எதிர்க்க மாதிரி இருக்கும். இன்னொன்று இவர்களை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை சந்திக்க முடியுன்றது இனி நம்பிக்கை போயிட்டுருக்கோம் விஜய்க்கு. போலீஸ்னால் ஓடி போயிடுவார் அவர். யார்? புஷி. அண்ணா ஒரு நிமிஷம்னா இந்த வந்துடு நண்டு போயிடுவார். எங்கப்பா புஷி இந்த வந்துடுனாரு, அவள் தான். அதோட ஒரு வாரம் காணப்படுவார். மற்றவங்கெல்லாம் ஆதவர்ஜுனா இருக்கு, எல்லாம் தான் போலீஸ் சேர்த்துட்டோம். விஜய் மட்டும் தனியாக நிற்பார். என்னப்பா டிரைவர் எங்கப்பா, எல்லாம் காணோம். இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபோனை போடு, எல்லார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். ஆதவ் எங்கே இருக்காரு? டெல்லியில் இருக்கிறாரு. இவர் நிர்மல் மதுரையில் இருக்கிறாரு. ராஜ்மோகன் எங்கே இருக்கிறாருன்னு தெரிலங்க. புஷி காட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இப்படி தான் ஓடும். அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா, நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு 118 மாவட்ட செயலாளர், அதை தாண்டி கட்டமைப்பு எதுவுமே இல்லை. இவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? இன்னும் தோற்று போயிட்டேன்னா உங்களை தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. அதுவும் நீங்கள் தனியாக நின்று வாக்கை பிரித்து என்டிஏவும் காலியாகி டிஎம்கே மறுபடியும் வருதுன்னா விஜய் கதையை நினச்சி பாருங்கள். குண்டாசில் தூக்கி போடுவாங்க. இந்த வழக்கெல்லாம் உயிர் வரும். விஜய் ஆழ்ந்து தெரியாமல் காலை விட்டார். ஊசி நேராக போய் திமுகவில் சேர்ந்துருவார். அண்ணா வந்துடுறேன், என்னை விட்டுருண்ணா, நான் உனக்கு என்ன வாக்குமூலம் தரேன்னா கொடுக்குறேன் நான். ராஜ்மோகன் மீண்டும் 4 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அவர்தான் ஸ்டாலின். உதயண்ணா கூட வேறு ஆள் கிடையாதுன்னு போயிடுவார். ஆதவர்ஜுன்னு மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு நான் பண்ணிக்கலாம், பெண்ணு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய்டு. அப்போ என்ன ஆகும்னா தனிமரமாக போயிடுவார். இதெல்லாம் தேவையா அதுன்னு விஜய்க்கு தெரியும். இல்லை கட்சி கலைக்கிறதா முடியாது, அசிங்கம். இல்லை இந்த தேர்தல் மட்டும் புறக்கணிச்சிடலாம் அப்படின்னாலும் அசிங்கம். அதோட இது பெட்டர் இல்லை. அதனால் அவர் அந்த நோக்கி தான் நகர்வார். நான் கணக்கு 2026 விஜய் தான் முதல்வர் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்த விஜயுடைய ரசிகர்களுடைய மனநிலை என்னவா மாறும்? இப்போ பாருங்கள், எங்கேயாவது நீங்கள் சமூக வலைதளத்தில் 2026 சிஎம் விஜய் தான் நீங்கள் போடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் போட்ட மாதிரி தெரியல. அவங்களுக்கும் அந்த இது தெரியும், இந்த மாதிரி லகடபாண்டியில் வச்சுட்டு நம்ம ஆள் முதல்வரெல்லாம் ஆக முடியாதுன்னு. அதனால் அவர்கள் இவங்களோட சேர்றதை விரும்புகிறாங்க, வரவேற்கிறாங்க. முதல்வர் வேட்பாளராக விஜய் இல்லைன்றதை மனதளவில் விஜய் ஏற்றுக்கிட்டாரு. அவங்களும் கிட்டத்தட்ட அதுதான். நான் பார்த்து எங்கேயுமே சமூக வலைதளங்களில் விஜய் தாங்க முதல்வர், தனியாக தாங்க நிற்பார்னு சில பேர் வளரிக்கிட்டு இருக்கிறான். அதில் சில பேர் இவங்க வச்சு ஆளே இருக்கும். டிஎம்கேவே விஜய் ஆட்கள் மாதிரி வச்சு ஒரு கருத்தை உருவாக்கி இப்போ எப்படி உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? காங்கிரஸ் அதாவது ஒரு பத்திரிகையில் எழுதி வச்சுருக்காங்க, இங்கே முதல்வரான் விஜய், மற்ற இடங்களில் டெப்டி சிஎம்மா, காங்கிரஸுக்கு வலைவிரிக்கும் விஜய். இல்லை விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினார், விஜய் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்ற ஒரு செய்திகள் 2-3 மேதைகள் வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் காங்கிரஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது? ஒரு 5 6 8% வச்சுக்கோங்க. விஜய்க்கு நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 15 8 23%. விஜய்க்கும் வேலை செய்ய ஆள் இல்லை. இந்த தேர்தலில் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, எல்லாம் புதுசு இல்லை. காங்கிரஸ் என்னைக்கா வேலை செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? வேட்பாளர் மட்டும் போடுவாங்க, மற்றதெல்லாம் திமுகவோ அதிமுகவோ பார்த்துக்கும்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னத்தை இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியும் சொல்லுங்கள்? விஜய் முதலமைச்சர் ஆக முடியுமா? 23% வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவும் ஓட்டு போயிடும். ஏன்னா காங்கிரஸ் பிரிஞ்சதுனால திமுகவும் கீழே போயிடும். இவங்களும் இருந்தாங்கன்னா என்டிஏ தான் ஜெயிக்கும். அந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இது என்னென்னா, விஜயை என்டிஏ பக்கம் தள்ளாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேருக்கு ஆற்றாமை, ஐயோ விஜய் போய் அங்கே போயிடுறாரா அப்படின்னு. அந்த ஆற்றாமையில் அவர்களாக கற்பனையை சொல்லிக்கிட்டு ராகுல்கிட்ட பேசுகிறார். ராகுல் ஒரே ஒரு தடவை பேசினார். எப்போன்னா விபத்து நடந்த மறுநாள் விஜய்கிட்ட பேசியிருக்காரு, பார்த்துக்குங்க இருந்துக்கன்னு. சரி, ராகுலே விஜய் நீங்கள் வாங்க நம்ம கூட்டணி வச்சுன்னா வருவாரா? அவர்களுக்கு 10 எம்பி வந்து 2029 திமுக கூட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். புரியுதா? இங்கேயும் கூட வந்தால் ஜெயிக்க முடியுமா? இந்தியா கூட்டணியில் திமுக தான் இருக்குது, தாவேகா இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து டிஎம்கே கழட்டி விட்டு வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணியில் டிஎம்கே இல்லாத மாதிரி ஆகிடும், இல்லை காங்கிரஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். இதை விரும்புவாங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சாலிடாக ஒரு சீட், ஒரு ஓட் பேங்க்னு ஒரு சீட் கிடச்சிருக்கு இருக்கு. அதை அவங்க இது அதை எப்படி இறந்துட்டு இங்கே வருவாங்க? யார் செலவு பண்ணுவா? யார் பல்லக்கில் வச்சு தூக்கி சுமப்பா? காங்கிரஸுக்கு வேட்பாளரை போட்டுட்டு காங்கிரஸ் தொகுதியை வாங்கிட்டு வேட்பாளர் இல்லாமல் சுற்றிருந்தாங்க பார்த்தீங்களா? மயிலாடுதுறைக்கெல்லாம் வேட்பாளரே இல்லை. அப்புறமா இங்கே சென்னையிலேருந்து வழக்கறிஞர் சுதாவை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினாங்க. சரி, அவங்க நிப்பாட்டின பிறகு யார் வேலை செஞ்சா? காங்கிரஸ்காரங்களா வேலை செஞ்சாங்க? திமுக காரங்க வேலை செஞ்சு ஜெயிச்சு வச்சாங்க. ஜோதிமணி யார் ஜெயிக்க வச்சா? செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் உள்ளே இருந்து வேலை செஞ்சுது ஜோதிமணி. ஸ்கூட்டிலலாம் போனாங்க. நீங்கள் அந்த ராபர்ட் ப்ரூஸ் தானே அது, நெல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே திமுக காரங்க தான் இறங்கி வேலை செய்தாங்க. பண உதவி யார் பண்ணுவா? இவங்களா பண்ணுவாங்க? திமுக தான் செலவு பண்ணும். இப்படி தான் இது. இந்த இடதுசாரிகளாகட்டும் யாராகட்டும் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? இல்லை விஜய் கூட வந்து நின்று ஜெயிக்க முடியுமா? மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் இது விஜய்க்கு தெரியும், அதை நோக்கி தான் நகர்வார். இதெல்லாம் உருட்டு. காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க, அதெல்லாம். இப்போ வந்து காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து அது உண்மையானது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாஜகவில் இருந்தும் இதுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுச்சு, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது, பேசப்பட்டதா அந்த மாதிரி? பாஜக தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ போர்வையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் பேசுகிறாரு, பவன் கல்யாண் பேசுகிறாரு, அந்த அவங்க போட்டுக்கிறாங்க நக்கீரன் கவர்னர் பேசியிருக்காரு, அமித்ஷா வரைக்கும் பேசியிருக்காங்க. அதனால் பாஜக தான் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பெரிய கூட்டணி, அது பெரிய கட்சி இந்த கூட்டணியில் விஜய், இது எடப்பாடி, அதிமுக. அதனால் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க. சீட்டு ஒதுக்குறதுலாம் அவங்க தான் ஒதுக்குவாங்க. இப்போ வந்து விஜய் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. அதை எப்படி ஒத்துக்குவாங்க? தனி மெஜாரிட்டி வந்தால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி யாருக்கும் பங்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதான் விஜய் துணை முதல்வராக ஆகிறதுக்கு அதுவும் இல்லையா? ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். எதிர்கட்சி தலைவரும் கேபினெட் அந்தஸ்து தானே. அதனால் அப்படி தான் போகும். துணை முதல்வர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்து